அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் ரீப்ரோக்ராமிங் த டிஎன்ஏ, தட் இஸ் ஒயரிங் த டிஎன்ஏ அண்ட் ஃபயரிங் த டிஎன்ஏ என்பதை பற்றிய மூன்றாவது பகுதியை பேசுகின்றேன். இரண்டாவது பகுதியில் there should not be any comparison அப்படின்னு நீங்கள் 100% கன்ஃபார்மாக இருக்கணும். ஆமாம், ஓஷோவை பற்றி கூட சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் சமாதானத்திற்கே எந்த சமாதானத்துக்கு ஒத்து போக மாட்டான்னு சொல்லுவாங்க. அது அந்த இது வேற, அது ஒரு பெரிய நிகழ்வான்னு சொல்கிறாங்க இல்லையா. இது மாதிரி நீங்கள் உங்களுடைய சுயம், உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, உங்களுடைய ஒரிஜினாலிட்டி, உங்களுடைய பர்சனாலிட்டிக்குன்னு ஒரு 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 ஃபார்ம் ஆயிரும். அதில் நீங்கள் 100% கன்ஃபார்மாக இருக்கணும். அப்படி இருந்துட்டீங்க, தேர் ஒன்ட் பி எனி கம்பேரிசன், வரவே வராது. அதில் என்ன ரகசியம்னா, இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்வதர்மம் நிதனம் சிரேயஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது. பரதர்மம் பவாயகா என்னும் இந்த வேர்டு முடியும். அதாவது உன்னுடைய தர்மத்தில் நீ இரு என்று கீதை சொல்லுவதாக இருக்கிறது. அதை எப்படி நாம் எடுத்துக்கிற முடியுதுன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஏற்கனவே சொல்லியாச்சு, தனித்தனியானவன். அந்தந்த வேர்டை கிளியராக கேட்ச் பண்ணிக்கணும். தனித்தனியானவன்னா எப்படின்னு சொன்னால், பிறந்ததிலிருந்து இறப்பு வரை இன்னொரு மனிதனை நீங்கள் 100% ஒரே மாதிரி இருக்க முடியாது என்பதை அறிவியல் பூர்வமாக புரிஞ்சுக்கங்க. இயற்கை ரீதியாக புரிஞ்சு கொள்வது வேறு. ஏனென்றால் எல்லா மிருகங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் சில கேரக்டர்ஸ், அதாவது பசி, வலி, பயம், பாசம், பாலியல் உணர்வு, காமம், எல்லாமே இந்த 5 விஷயங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் கேரக்டர்ஸ் தான் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு மேலே அது டெவலப் பண்ணாது. இந்த 5க்குள்ளே இது ஏற்கனவே பேசியிருக்கேன். உதாரணமாக ஒரு புலி இந்த மாதிரி அசைவ உணவைத்தான், அசைவத்தை சாப்பிடும், அடித்து சாப்பிடும் அப்படின்னு சொன்னால், அது போய் புல் சாப்பிடாது இல்லையா. புலி பசித்தாலும் புல்லை சாப்பிடாதுன்னு சொல்கிற விஷயம் அதுதான். அதே மாதிரி ஒரு மிளகா இருக்குன்னா, நம்ம நாட்டு மிளகா எடுத்துங்க, அந்த காரத்தை இந்த உலகம் பூரா இருந்தாலும் அதாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு சிங்கத்துக்கு கரடி குட்டி பிறந்துறதில்ல, ஒரு யானைக்கு புலி பிறந்துடுறதில்ல, பார்த்துக்கோங்க. பட் யார்